தேசத்திலே அதை முறையிட்டாரோ அவரை பார்த்து அவர் நினைத்துக் கொண்டிருப்பார் நான் முஃமினாக இருக்கிறேன் என்பதாக நினைப்பார். எனவே அவருக்கு தெரியாமலேயே அவர் நரகவாதியாக மாறுவார் என்பதாக சொல்லிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சிறியவர்களே, இதனால் பயானின் மூலமாக ஏற்பட்ட அனர்த்தமாகத்தான் இந்த கலவரம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஷேக் நாயகம் அவர்கள் எனவே தன்னுடைய முரீதீன்களை சென்று நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள், அடித்து நொறுக்கி அவர்களை தரைமட்டமாக்குங்கள் என்பதாக அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய அவ்வாறாக சொல்வதாக இருந்தால் நடைபெற்ற அந்த புகாரி ஷரீஃபிலே சுமாராக 40 தினங்கள் அவர் உரையாற்றி இருக்கிறார்கள். ஷேக் நாயகம் அவர்கள் எந்த வார்த்தையிலும் அவர்கள் இப்படிப்பட்ட எந்த கொள்கைவாதிகளையும் வசைபாடாமல் புகாரியிலே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை தான் தெளிவான முறையில் அவர்கள் எடுத்து காட்டினார்கள் என்று இருக்குமேயானால், எனவே நஊது பில்லாஹி மின்ஹா அவர்கள் தன்னுடைய முரீதீன்களை பார்த்து அடித்துக் கொள்ளுமாறு, ஏச்சு பேச்சுக்கு வரவழைத்துக் கொள்ளுமாறு அவர்கள் ஒருபோதும் அவர்கள் அழைத்ததே கிடையாது, அவ்வாறு செய்யவும் மாட்டார்கள் என்பதை நான் அவர்களோடு நெருங்கி பழகுவதன் மூலமாக நான் உண்மையிலே இந்த வார்த்தையை நான் கேட்கக்கூடிய என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நேயர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பயானின் மூலமாகத்தான் அனைத்து பிரச்சனையும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு துல்லியமான ஒரு விடயமாக உண்மையிலே எங்களுடைய ஊரிலே நடைபெற்ற முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம் என நினைக்கிறேன். நான் வெலிகமை நகரிலே வசிக்கக்கூடியவன். வெலிகமை கல்புக்கை பகுதியிலே நான் வசிக்கக்கூடிய நான், என்னுடைய பெயர் MRM முஹியுத்தீன் ரிதுவான் அல் ஹாஃபில் மௌலவியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் ஒரு மதரசாவை அரபு பாடத்திலும் மௌலவி தராதரத்திலும் அதே போல குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்யக்கூடிய பிரிவிலும் நான் என்னால் முயன்ற ஒரு ஹாதிமாக பணிவிடை செய்யக்கூடியவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அத்தோடு கப்புவத்தை என்று சொல்லக்கூடிய நகரிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலும் அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்களிலும் நான் பாடபோதனை நடத்தி இமாமாக நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே தௌஹீத் பிரச்சனை இந்த பேர்வெளியிலே நடைபெறுவதற்கு முன்னால, எனவே அந்த விஷய கருத்துக்கள் வேரூண்டிய ஒரு ஊராகத்தான் எங்களுடைய வெலிகமை என்னும் நகரத்திலே இருக்கும் கப்புவத்தை பகுதி அமைந்திருந்தது. அந்த கட்டத்திலே அவர்கள் தௌஹீத் ஒரு பள்ளியை கட்டினார்கள். எங்களுடைய பாரம்பரியமிக்க கப்புவத்தை பிரதானமான ஜும்மா பள்ளி வாசலும் இருந்தது. இந்த கட்டத்திலே இவர்கள் ஜும்மாவை ஆரம்பித்தார்கள். அங்கே ஆரம்பித்த பொழுது பலவிதமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த கட்டத்திலே கைகலப்புகளும் ஏற்பட நேர்ந்தது. கடைசியிலே சுமாராக 8 வழக்கு தாக்கல், எனவே மாத்திரை போலீஸ் நீதிமன்றத்திலும் கூட அங்கே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடைசியாக அந்த தௌஹீத் ஜமாத்தினர்களும் சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் நலன் விரும்பிகள் 2 தரப்பிலும் பல நபர்கள் சேர்ந்து இதை ஒரு மித்த கருத்துக்கு கொண்டு வர வேண்டும், பிரச்சனை ஏற்பட்டிருக்க கூடாது, அவருடைய கருத்து அவர்களுக்கு, எங்களுடைய கருத்து எங்களுக்கு என்பதாக இந்த சுலபமான அமைதியான சூழலை ஏற்படுத்துவதாக இருந்தால் இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய பயானை நிறுத்த வேண்டும். எனவே பொது தலைப்பில் தான் பேச வேண்டும் என்ற ஒரு நிர்ணயமான கைச்சாட்டை இட்டு அங்கே 2 தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் வஹாபிகளும் சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் தன்னுடைய தரீகாக்களுடைய பிரச்சாரங்களை அவர்கள் தன்னுடைய தரீகா முரீதுகளுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தௌஹீத் ஜமாத்துகளாக இருந்தால் அவருடைய பிரச்சாரத்தை எனவே ஒளிபெருக்கைகளை பாவிக்காமல் அவர்களுக்குள்ளால் தான் அவருடைய கருத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே எனவே சுமூகமான அமைதியான சாந்தமான சலாமத்தான ஒரு அமைப்பிலே தௌஹீத் ஜமாத்துகளுக்கு எதையும் பேச முடியாது. அதே போல சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய கந்தூரி வைபவம் இசை நடைபெற்று விட்டால் அந்த விடயத்தில் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை செய்வார்கள். எனவே அந்த விடயத்திலே தௌஹீத் ஜமாத்தினர்கள் எந்த பிரச்சனைகளையும் வைத்து அவர்கள் அது கூடாது இது கூடாது என்பதாக அவர்கள் மறுத்ததும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, இந்த கட்டத்தில் ஒரு சுலபமான அமைப்பிலே அமைதி காணக்கூடிய அமைப்பிலே செல்வதற்குரிய காரணம் இந்த பயானை நிறுத்தியதுதான். பயான் நிறுத்தப்பட்ட எனவே தௌஹீத் ஜமாத்தினர்கள் பேசுவதற்கு எனவே அவர்களுடைய பேச்சை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனவே கூடி குனிந்து எந்த சக்தியும் மற்ற ஒருவனையும் ஒரு வாலிப நிலைக்கு அழைத்து வந்து தாக்கக்கூடிய அமைப்பிலே உருவெடுக்கக்கூடிய பேச்சாகத்தான் அந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த பேச்சாளர்களுடைய பேச்சுகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு ஷேகை ஒருவர் அன்பு வைத்திருப்பார். அந்த ஷேகை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஷேகை உள்ளத்திலே வைத்திருப்பார். அந்த ஷேகை தன்னுடைய பெற்றோரை விட
தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய சொத்து செல்வங்களை விட அந்த ஷேகை மதித்திருப்பார். இதுதான் இஸ்லாமும், இதுதான் மார்க்கமும். இந்த கட்டத்தில் தன்னுடைய ஷேகையும் தன்னுடைய செய்யக்கூடிய விடயத்தையும் தாக்கி ஏசி பேசி நரகவாதி என்பதாக சொல்லும் பொழுது உண்மையான முரீத் அதை சகித்துக் கொள்ள மாட்டான். எனவே உண்மையான முரீதுகள் இருக்கிறார்கள் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த பேருவெளி நகரிலே நடைபெற்ற அந்த விஷயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. உண்மையிலேயே இந்த விடயத்தை செய்வதற்கும் இப்படிப்பட்ட கலவரம் ஏற்படுவதற்கும் காரணமாக ஷேக் அஹ்மத் பின் ஷேக் முகமது நாயகம் அவர்கள் எந்த வார்த்தையிலும் அவர்கள் இடம் வைக்கவில்லை. அதை அவர்கள் அவர்கள் முரீதுகள் செய்வதை அவர்கள் தூண்டவும் இல்லை. என்றாலும் அவர்கள் அந்த கட்டத்திலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது எனவே அவர்களை தான் அவர்களுடைய வாய் மதப்பின் மூலமாக இன்று தௌஹீத் ஜமாத்தினர்கள் இன்று வானொலி மூலமாக இன்று வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கட்டத்திலும் அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஈடுபாடு செய்யாத ஷேக் நாயகம் அவர்கள் உண்மையிலே தக்வா உள்ள இறைநேசராக திகழக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறப்பு பொருந்திய நல்லடியார்களுடைய வரிசையிலே ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரிசையிலே அவர்கள் 5வது தலைமுறையிலே வந்த ஷேக் முஸ்தபா நாயகம் அவர்களுடைய தலைமுறையிலே 5வது தலைமுறையிலே வந்த ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சாவளி தொடரிலே போய் சேரக்கூடிய புனிதமான உன்னதமான உதிரத்திலே உறைந்து உயிர் பெற்று எழுந்த அந்த ஆத்மீக மகான் இன்று சில முனாபிக்கீன்களின் மூலமாக சில தௌஹீத் ஜமாத்திகளின் மூலமாக இன்று வசைபாடப்படுவது. எனவே அவர்களை அவ்வாறு வசைபாடுவது அவர்களை தாக்கி விடாது என்றாலும் அவர்களுடைய உள்ளத்திலே எந்த மாற்றத்தையும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வினுடைய இறைநேச செல்வர்கள் எனவே அவர்களுக்கு எது நடைபெற்றாலும் அதை பார்த்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள், பயந்தோட மாட்டார்கள். எனவே என்றாலும் இவர்கள் தான் பயந்தோடக்கூடியவர்கள் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவான இந்த சமாச்சாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சிறியவர்களே, அன்றைய பேச்சிலே அவர்கள் அடுத்த நாள் எனவே அவர்களுடைய வானொலியிலே பேசும் பொழுது ஒரு வார்த்தையை ஆகப்பெரிய ஒரு பொய்யை முன்வைத்தார்கள். அன்றைய கலவரத்திலே நபவியத்துல் காதிரியாவுடைய முரீதுகளோடு ஷேக் நாயகம் அவர்கள் பாதையிலே பவனி வந்து தன்னுடைய 2 கைகளையும் அவர்கள் என்ன செய்தார்களாம், எனவே தன்னுடைய முரீதுகளை நோக்கி தற்போது போய் அடியுங்கள், எனவே தாக்குங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக ஆக பெரிய எனவே நிலம் பிளந்து வெடித்து வெளிவரக்கூடிய ஒரு பொய்யை அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை வானொலியிலே கேட்க நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய்யை கூட அவர்கள் எனவே இது எப்படியும் இந்த பேர்வலை மண்ணிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு செய்தியை அவர்கள் முன்வைத்து தன்னுடைய பொய்யை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, நமது வெளிகமை மண்ணிலே இருக்கக்கூடிய சில தௌஹீதினுடைய சஹாக்கள் தோழர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையிலேயே அன்றைய தினம் பேசிய அந்த முபையின் அந்த பயானை நிகழ்த்திய அந்த மனிதர், அந்த குத்பா பிரசங்கத்தை செய்தவர், எனவே அவர் உண்மையிலே எங்கு போனாலும் பிரச்சனை தான், எங்கு போனாலும் அவர் பேசினால் அங்கே கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் வழக்கம். அதனால் தௌஹீத் ஜமாத்தினர்களாக இருக்கக்கூடிய விடுகமையிலே இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினர்கள்